இந்த நாளில் கூட கடந்த வாரத்தில் நாம் கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை சற்று நினைவுபடுத்திவிட்டு நாம் இந்த வார செய்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். திறன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. யாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திறன் கொள்ளுங்கள். ஏன் திறன் கொள்ள வேண்டும்? நம்முடைய ஆத்மாவில் இப்போதும் பயங்களும் கவலைகளும் அவிசுவாசங்களும் சந்தேகங்களும் இப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றையும் நீ எடுத்து போட்டுவிட்டு உன் ஆத்மாவுக்கு நீ சொல்லு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பயப்படாதே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம ஆத்மாவுக்கு எப்போதும் நாம் வேத வார்த்தைகளை அறிக்கை செய்வதாக நாம் இருக்கும்போது இந்த ஆத்மா அதை கேட்டு ஆத்மா என்ன செய்கிறது? பயத்தை விட்டுவிட்டு தைரியத்தை வரவழைத்துக் கொள்கிறது. ஆமென். ஏன்னா ஆத்மாவுக்கு நாம் சொல்கிறோம், பயப்படாதே, என் ஆத்மாவை நீ கலங்காதே, நீ திகையாதே, கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அதனால் ஆத்மாவே நீ பயப்படாதே. நாம் வார்த்தையை அறிக்கை செய்யும்போது அதை நாம் யாருக்கு சொல்லுகிறோம்? ஒன்று நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லுகிறோம், இரண்டாவது தேவனிடத்தில் சொல்லுகிறோம். அல்லேலூயா. இரண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று ஆத்மாவுக்கு சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் கலங்காதே. அல்லேலூயா. அவர் கலங்காது என்று நாம் ஆத்மாவுக்கு சொல்கிறோம். அடுத்து ஆண்டவர்கிட்ட நம்முடைய சாட்சியை சொல்கிறோம், ஆண்டவரே நீரே என் மேய்ப்பராக இருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆத்மா என்னவாகிறது? புஷ்டியும் பலமும் உள்ளதாக இருக்கிறது. ஆத்மா வாழும்போது தான் நாம் வாழ முடியும். நம்முடைய ஆத்மாவிலே பயங்களும் சந்தேகங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நொண்டி நொண்டி நடக்கிறவங்க எப்படி இருக்கானோ, கிஞ்சி கிஞ்சி நடக்கிறவங்க எப்படி இருக்கானோ, அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மாவிலே தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு தைரியமும் இருந்தால் நாம் எங்கேயும் ஓடி என்ன செய்வோம்? எந்த காரியத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். அதுக்கு நம்முடைய ஆத்மா நமக்கு ஒத்துழைக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக ஆத்மாக்கள் ஒத்துழைக்காதனால தான் அநேகர் என்ன செய்கிறாங்க? வறுமைக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு, ஆத்மா அதான் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ ஆத்மா வாழ்ந்தா எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாயிருக்க முடியும். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு உலகத்தான் சொல்கிறான். எண்ணம் என்ன? நம்முடைய ஆத்மா என்னை குறித்து நாம் என்ன சிந்திக்க வேண்டும்? அப்துல் கலாம் ஐயா கூட சொன்னாங்க, கனவு காணுங்கள் என்று சொன்னாங்க. என்னையே என்ன கனவு? நம்முடைய வாழ்க்கையில் என்ன கனவு காணணும்? உட்காந்து ஆத்மாட்ட சொல்லணும், நான் ஒரு நாளில் என்ன செய்வேன்? ஒரு நாளில் நான் பெரிய பணக்காரன் ஆவேன். ஆமென். ஒரு நாளில் ஒரு ஊழியக்காரர் அமெரிக்க தேசத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்ன வேலை பார்த்தாருன்னா, ஆரம்பத்தில் செருப்பு ரோட்டு ஓரமாக உட்கார்ந்து செருப்பு தைக்கிற ஒரு வேலை செய்தார். செப்பல் தச்சுக்கிட்டு கிழிந்து போன செப்பல்களை தைத்து கொண்டிருந்தாராம். அப்போ அவர் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கும் போது மேலே ஃப்ளைட் அந்த வழியாக போய்கிட்டே இருக்குமா. அப்போ நினச்சாராம், இந்த ஃப்ளைட்டில் நம்ம என்னைக்கு போக போகிறோம், நம்மளாம் என்னைக்கு போக போகிறோம், ஆனால் ஒரு நாள் போவோம், ஒரு நாள் நிச்சயமாக போகணும் அப்படின்னு நினைத்தாராம். அதே போல் பாருங்கள், அவர் ஒரு நாளிலே தேவனால் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராகி இப்போது அவர் தன்னுடைய சொந்த ஃப்ளைட்டில் அவர் தேசமெங்கும் அமெரிக்க தேசமெங்கும் பறந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணம் போல் வாழ்வு. ஆமென். அதனால தான் எண்ணம் எங்கே இருக்கிறது? எண்ணங்களும் சிந்தைகளும் நம்முடைய ஆத்மாவில் இருக்குது. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு கடந்த காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அநேக நேரங்கள் நான் வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறோம்? அவங்க நம்மளை அன்னைக்கு அப்படி பேசுகிறாங்களே, அவங்களை என்னடா ஆண்டவரை இன்னும் விட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெங்கன்ஸ், அதாவது பழி வாங்குற உணர்வோடு நாம் இருக்கிறோம். அவங்க அதை செஞ்சுட்டாங்க, இந்த சொந்தக்காரங்க அதை செஞ்சுட்டாங்க, இதையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த ரோட்டில் என்றைக்கு நான் ஆடி காரில் நான் போக போகிறேன், ஹல்லேலூயா, என்றைக்கு நான் பெரிய பங்களாவை நான் கட்ட போகிறேன், எப்படி என்று அப்படி எனக்கு சந்தர்ப்பம் வந்தால் நான் எந்த அளவுக்கு வீடை கட்டுவேன், அப்படி உட்கார்ந்து நீங்கள் ஒரு கனவை காணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி தான் நான் ஒரு சபைக்கு போகும்போது நான் நினச்சேன், இப்படி ஊழியக்காரர் இப்படிலாம் மைக்கில் பிரசங்கம் பண்ணுறாங்களே, நம்மளாம் அப்படி பண்ணுவோமா? நம்மளாலாம் அப்படி பண்ண முடியுமா? கர்த்தர் அந்தளவுக்கு நம்மளை உயர்த்த முடியுமா அப்படி என்று நினைத்து கொஞ்ச நாள்லையே ஊழியத்துக்கு வந்தேன். எல்லாம் நடந்தது. ஆண்டவர் சபை கொடுத்து ஊழியத்துக்கு வந்தார், பிரசங்கம் பண்ண வைத்தார். ஹல்லேலூயா.
ஏனென்றால் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை இல்லவர். அல்லேலூயா. விரும்புங்கள். அநேக சமயங்களில் நம்முடைய எதிரிகள் கெட்டு போக வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாளும் நினைக்காதீங்க, முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. ஆத்மாவுக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் வாழ்ந்து சுகித்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பார்க்கிற அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வாதமற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நான் பெரிய பணக்காரனாக மாறுவேன், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். மனுஷனால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். நான் பாருங்கள், இந்த ஆத்மாவுக்கு இதையெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஆத்மா என்ன செய்யுது? அதையே நினைத்து கொண்டிருக்கிறது, அதையே செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. அந்த செயல்பட நம்முடைய முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி முன்னேற்றம் ஒரு நாள் வந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்க வேணாம். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருப்பீங்க. ஆமென். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஆமாம் நீங்கள் நினச்சமே, இது நடந்துருச்சு. ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நினைச்சால் ஆண்டவர் நினைப்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். 2 அல்லது 3 சாட்சிகளினாலே ஒரு காரியம் உறுதிப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நீங்கள் முதல்ல விரும்பணும். ஆண்டவர் கூறுடன்ட்டு வந்து கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன்னா முதல்ல உன்னுடைய விருப்பம், அடுத்து என்னுடைய சித்தம். ஆமென். அப்போ பூமியில் நாம் பணக்காரன் ஆகுவது முதலாவது உன்னுடைய பிரியமாக இருக்கணும். அநேக வாழ்க்கை என்ன, இப்போ நான்லாம் இந்த நிலைமையில் இருக்கேன், என்னால் என்றைக்குங்க பெரிய ஆளாக வர முடியும், என்னால் உயர முடியும், அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது என்று நானே எனக்குள்ளே ஒரு பெரிய தடையை வைத்துக்கொண்டு என் உள்ளத்தில் இருந்தேன்னா ஒரு நாளும் அந்த தடை என்ன செய்யாது? மாறாது. தேவனும் நமக்கு அற்புதம் செய்ய முடியாது. இந்த பூமியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்பு, அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நீ விரும்பு, அதை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஏனென்றால் நாம் விரும்புவதற்கு பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா நான் உன்னை சுகமாக்க என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்குறாரு. நாம் ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணுறோம்னா முதல்ல நாம் என்ன விசுவாசிக்கணும்? என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். எந்த பெரிய வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று முதலாவது நாம் நினைக்கணும். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அறிந்து மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய கர்த்தர் நம்முடைய இதயத்தை பார்க்கிறார். ஏன் பார்க்குறாரு? இவனுக்குள்ள பரிபூர்ணமான விசுவாசம் இருக்கிறதா? பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கை அதை வச்சு தான் தேவன் நம்மை கட்டுகிறார். அல்லேலூயா. அதை வைத்து தான் தேவன் நம்மை உயர்த்துகிறார். அப்போ முதலாவது நாம் விரும்பணும். நம்முடைய விருப்பம் இல்லாமல் இந்த பூமியில் அவர் எதையுமே என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். எந்த காரியம் நடந்தாலும் நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்டு தான் அதை செய்வார். ஆமென். பூமியில் அதுதான் ப்ராசஸ். அதனால் திடன் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் இப்படி இருக்கமே அப்படின்னு இந்த சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற வல்லமையுள்ள தேவன். ஆமென். இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிறோம் என்னென்னா, உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும், உருவாக்குகிற தேவன். என்ன உண்டாக்குகிற தேவன், உருவாக்குகிற தேவன். ஏனென்றால் ஆண்டவர் இந்த வானம் பூமியெல்லாம் உண்டாக்கும் போது எதையாவது ஒன்றை வைத்து அவர் உருவாக்கவில்லை. எதையாவது ஒன்றை வச்சு உருவாக்கினார்னா இல்லை. ஒரு சின்ன ஆணி செய்யலாம், அதுக்கு என்ன தேவைப்படுது? இரும்பு தேவைப்படுகிறது. எந்த பொருளை செய்தாலும் மனிதனுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அந்த பொருளை வைத்து தான் அவன் உருவாக்குகிறான், உண்டாக்குகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு எந்த பொருளும் தேவையில்லை, அவர் உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. நாம் நினைக்கலாம், என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை, என்னை ஆண்டவர் எப்படி உண்டாக்க முடியும்? எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை, எனக்கு உதவுவதற்கு எந்த சொந்தங்களும் இல்லை, என்னை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை, எனக்கு எந்த சோர்ஸ் எங்கேருந்து வருது, எனக்கு ஒன்றுமே, அதனால் என்னால் நான் பெரிய ஆளாக வர முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உண்டாக்குகிற தேவன் நான். ஆமென். அல்லேலூயா. உனக்குள்ளே நான் பெரியவனாக இருக்கிறேன், நான் உண்டாக்குவேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படி பண்ணுவாரா? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பார். அவர் இருக்கிறதை அவர் செய்கிற தேவன் அல்ல, அவர் உனக்குள்ளே உண்டாக்குவார். ஆமென். உண்டாக்குவார். எப்படி வரும்? உண்டாக்குவார் கர்த்தர். ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. வீடுகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் வாகனங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஆமென். நிலங்களை உங்களுக்கு உண்டாக்குவார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அதை உண்டாக்குகிற தேவன். ஆமென். ஆண்டவர் நினைச்சா ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் செய்து உங்கள் கரங்களிலே கொடுக்க முடியும். ஆமென். அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார், உங்களை உருவாக்குவார். ஆமென்.
பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 4:17 வாசிங்க. ரோமர் 4:17. ரோமர் 4:17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி. ரோமர் 4:17. ரோமர் அநேக ஜாதி வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி நான் அவன் தான் விசுவாசித்த இதே வசனம் தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமில் சொல்லிட்டாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை நான் எப்படி மாற்றுவேன்? தகப்பனாக மாற்றுவேன். ஆண்டவர் இதை சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? ரெண்டாவதாக ஆபிரகாமுக்கு எந்த சோர்ஸும் இல்லை. அவர்களுக்கு வயதாகி விட்டது. ஆனாலும் நம்முடைய தேவன் என்ன சொல்றாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு என்னவாவாய்? தகப்பனாவாய். உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. அதனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அவரால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவரால் உருவாக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் தைரியமாய் நாம் தேவனை நாம் ஆராதிக்கலாம், அவரை நம்பலாம், அவற்றை நாம் கேட்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் நாமளே அநேகர் என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் தேவனால் செய்ய முடியுமா? இதெல்லாம் இந்த அற்புதங்களை கர்த்தரால் செய்ய முடியுமா? ஏன்னா எந்த வழியுமே இல்லாமல் இருக்குது. ஏதாவது ஒன்று இருந்தால் தாங்க ஆண்டவர் ஏதாவது செய்வார். எதுவுமே இல்லாதப்போ என்ன ஆண்டவரால் செய்ய முடியும் அது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே தேவன் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து என்ன செய்வார்? மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சில காரியங்கள் நாம் நினைச்சிருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யிருக்கோம்? மறந்து போயிருக்கும். அந்த காரியம் நமக்குள்ளே மரித்து போயிருக்கும். அப்படி என்றால் என்ன? இல்லாமல் போயிருக்கும். நாம் ஒரு காலத்தை ஆசைப்பட்டோம், அதெல்லாம் இல்லாமல் போயிருக்கோம். நாம் அதெல்லாம் ஒன்று விடுங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் நினச்சேன், அதெல்லாம் நன்னும் நடக்கலை, இப்படி அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படின்னா, எந்த காரியங்கள்லாம் உங்களுக்குள்ளே நிறைவேறாமல் இருக்கிறதோ, மறைத்து போயிருக்கிறதோ அந்த காரியத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் நான் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதனால நம்மை குறித்து எனக்கு தேவன் என்னிலே உருவாக்குவதற்கு ஒன்றுமே இல்லை என்று நான் நினைக்க வேணாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் நான். அல்லேலூயா. அதனால் நீ கவலைப்பட தேவையே இல்லை. நான் எதையாவது ஒன்றை வைத்து உருவாக்குற தேவன் அல்ல. இந்த வானம், அந்த பூமி, இந்த நட்சத்திரங்கள், இவை எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு பொருளை வைத்து நான் உருவாக்கவில்லை. இவை எல்லாவற்றையும் நான் என்னுடைய கரங்களினாலே உண்டாக்கினேன். அல்லேலூயா. உருவாக்கினேன், உண்டாக்கினேன். கர்த்தரால இந்த வானம், இந்த பூமி, இந்த நட்சத்திரங்கள், இப்படி கோடிக்கணக்கான விண்மீன்கள், இவை எல்லாவற்றையும் தேவன் எந்த பொருளை கொண்டும் செய்யவில்லை. அவர் உருவாக்கினார், அவர் உண்டாக்கினார். அப்படி இவை எல்லாவற்றையும் உண்டாக்கின வல்லமையில தேவனாலே நமக்குள்ளே நம்மை ஆசிரிக்க அவரால் முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. அற்ப காரியம் நம்மளுக்கெல்லாம். பாருங்க, பூமியை நோக்கி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துக்கிட்டு இருக்கு. 14 கிலோமீட்டர்ஸ், 14 கிலோமீட்டர் அளவு உள்ள ஒரு பெரிய விண்கல். அந்த விண்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த விண்கல் ஃபுல்லாகவே டைமண்டாக இருக்கான். எப்படி இருக்கான்? அது எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துல விழுந்தவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? தங்கமும் டைமண்டுமாக இருக்கான். அந்த கல்லில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒன்று விழுந்தால் பெரிய பாதிப்பு வரும், இல்லைன்னா நல்ல ஐயா விழுந்துச்சுன்னா மக்கள் போய் அதை என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண விண்களுக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் பாருங்க, அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வல்லமையுடையவர். இதையெல்லாம் யாரை வச்சு உருவாக்கினாரா? எதை வைத்து உருவாக்கினாரா? இல்லை. அவர் ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்னா, அவர் அக்கினியானவர், மிகுந்த காற்று உடையவர், காற்றும் அக்கினியும் உடையவராக அவர் இருக்கிறார்.
நீங்கள் பாருங்கள், அக்கினி ஒரு மலையில் இறங்கும் போது அந்த மலையில் இருக்கிற தங்கங்களும் வைரங்களும் உருகி ஓடிக்கொண்டு இருக்கும். காற்று பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் பலனை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட வல்லமையில் தேவன் எதை வைத்து உருவாக்கவில்லை, ஒரே ஒருவரைத்தான் அவருடைய சாயலின்படி உண்டாக்கினார். அல்லேலூயா. அவருடைய சாயலின்படி யாரை உண்டாக்கினார் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அவருடைய சாயலின்படி நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு வேறு எந்த சாயலும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேறு எந்த சாயல்னா, பூமியில் ஏராளமான ஏலியன்ஸுகள் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கலாம். அந்த உருவங்கள் எல்லாம் தேவனைப் போல அது இருக்காது. அது எப்படி இருக்கும்? ஒன்றும் கண் பெருசாக இருக்கும். மிருகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் வித்தியாசமான உருவங்களில் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ உலகங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் மனிதர்கள் மாத்திரம்தான் தேவனைப் போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சாயலை நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சாயல் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் உருவாக்கினார், என்னுடைய பிள்ளைகள் என்று. அதனால் நாம் தேவன்கிட்ட போய் ஒரு காரியத்தை கேட்கும்போது முதலாவது அவர்களால் அது முடியுமா முடியாதா என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. இரண்டாவது சோர்ஸ், ஏதாவது ஒன்று இருந்தால் தானே கர்த்தர் செய்ய முடியும். என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் கர்த்தரால் எப்படி உருவாக்க முடியும்? இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் வானத்தையும் பூமியை கர்த்தர் உருவாக்கினார். அவர் உண்டாக்குகிற தேவன். எது குறையாக இருக்குதோ அந்த குறையை தேவனே செய்து வைப்பார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனால தான் இங்கே எழுதியிருக்கு, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. மரித்து போன நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அதனால தான் தேவனை நாம் முழு நம்பிக்கையாக நாம் விசுவாசிக்கலாம். என் தேவன்கிட்ட எந்த சோர்ஸும் எனக்கு தேவையில்லைங்க, என் தேவனால் இதை உண்டாக்க எனக்கு முடியும். அல்லேலூயா. என் தேவனால் இதை என்ன செய்ய முடியும்? உண்டாக்க முடியும். அதெல்லாம் எப்படிங்க? தேவனால் இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படி நினைக்க நாம் தேவையே இல்லை. தேவன் எப்பொழுதும் எதையும் செய்ய வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு சமுத்திரத்தில் போய் விழு என்று ஒருவன் விசுவாசத்தோடு சொன்னால் அந்த மலையானது பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் விழும். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்கள். மழையவே பேர்க்கத்தக்க விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனால் தேவன் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம், நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம என்ன செய்வது? வாழ வைக்கிறது. அதனால் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல தேவன் என்ன செய்வாராம்? அழைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். உங்கள்ட்ட எது இல்லையோ கர்த்தர் அதை உங்களிடத்திலே அழைத்து உங்களுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. ஏன்டா அது இல்லைங்க, அது இனிமேல் எனக்கு உருவாகாது, அது என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் அதை அழைத்து வருவார். அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் என்ன செய்வார்? அதை அழைத்து வருவார். அதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. இஸ் எ கிரியேட்டர். அவர் கர்த்தர், அவர் உண்டாக்குகிற தேவன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் நம்மளை ஜெயிக்க முடியும். ஆமென். என் தேவன் இதை உருவாக்குவாருங்க. இந்த மழை பெயர்ந்து போய் விழுதுங்க. அல்லேலூயா. இது எப்படி ஆயிற்று? நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. உன் மனதில் நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உனக்கு என்ன செய்வார்? அமைக்கு குளிக்கு சரிஞ்சு விழும்படி நன்றாயின் மடியிலே அளந்து போடுவார்கள். அதான் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவருமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஆபிரகாம். அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் நாம் நம்முடைய தேவன்கிட்ட எப்போதும் விசுவாசத்தோட எதையும் கர்த்தரிடத்தில் கேட்கலாம். அல்லேலூயா. என்னுடைய எது இல்லையோ அதை கர்த்தரிடத்தில் நாம் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், விசுவாசம். அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைனா கர்த்தரே நம்ம மேல் பிரியமாக இருக்க மாட்டார். அதனால் விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்குள்ளே புதியவைகளை உருவாக்குகிறார். அல்லேலூயா. புதியவைகளை உருவாக்குகிறார். புதிய அவயவங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
புதிய உறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார், அதை மாற்றுகிறார். ஆமென். முடியுமா முடியாதா? நாம் நினைத்து கொண்டிருக்கிற அவயவங்களை கர்த்தர் என்ன செய்யறாரா? மாற்றி அதை உயிர்ப்பிக்கிறார். ஏனென்றால் மரித்து போனதை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அது தேவனாலே கூடும் என்று நாம் நம்ப வேண்டும். பாருங்க, வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. நான் சொன்ன வசனத்தை அது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே இந்த உலகங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன செஞ்சு? ஆண்டவர் வானம் உண்டாக கிடவது, பூமி உண்டாக கிடவது. அந்த வார்த்தையினாலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினாலே ஒழிய இந்த தோன்றப்படுகிறது. அப்புறம் தோன்றப்படுகிறது என்ன? இந்த நட்சத்திரம், இந்த சூரியன், இந்த இவைகளை வைத்து தேவன் மற்ற பூமியை எல்லாவற்றையும் உண்டாக்கலை. தோன்றப்படுகிறதால் அவர் உண்டாக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பொருளை வைத்தும் கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அந்த வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இது உன் வாயிலும் உன் வாய்க்கு சமீபமாக இருக்கிறது. எப்போல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாயிலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை நிறைவேற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்கன்னா அது நிறைவேறும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு சொல்லணும். முதல்ல ஆத்மா அதை அக்செப்ட் பண்ணணும். அடுத்து கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால தான் வல்லமையுடைய வார்த்தைகள் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய வாயிலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எங்கே 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 நான் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு காலத்தில் என்ன செஞ்சேன்? வச்சிக்கப்பட்ட புதுசில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கர்த்தர் எங்கே தான் இருக்கார் அவர்? பதில் நமக்கு அநேகர் சொல்லுவாங்க. அப்போ மீட்டிங்லாம் போய் அட்டன் பண்ணுவோம்ல, அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரு, நம்மளும் ஆண்டவர் அப்படி தானே சொல்லணும். அப்போ நான் போய் கொண்ட சபைக்கு போய் உட்காந்து ரொம்ப நேரம் அழுது ஆண்டவரை நீங்கள் இப்போ என்கிட்ட நீங்கள் பேசணும், என்கிட்ட பேசணுன்ட்டு ரொம்ப நேரம் அழுதுருக்கேன். ரொம்ப ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்னும் எல்லாரும் ஊழியக்காரரும் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் இங்கே தான் இருக்கார். அவர் எங்கே அவரை சந்திக்கலாம், எங்கே அவர் மீட் பண்ணலான்னு ரொம்ப நேரம் நான் ப்ரேயர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ புரியவே இல்லை. அப்போ அதான் என்ன பண்ணேன், வேலூர் சபைக்கு நான் செல்லும்போது அங்கே போன உடனே என்னுடைய தேடல் என்ன வந்துச்சுன்னா, கர்த்தர் எங்கே இருக்கிறார்? பூமியில் கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்கணும். கர்த்தர் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? இதுதான் என்னுடைய கேள்வி. எப்படி அவரை சந்திக்கலாம்? அப்போ நான் போய் அந்த முதல் நாளே அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை எடுத்து தான் ஜெபம் பண்ணுறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ தான் என் மனசுக்குள்ளே ஒரு கிளிக் உண்டாச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் அவ்வளோலாம் பைபிளை வாசிக்க மாட்டேன், சொல்லிக் கொடுக்கல. விசுவாசத்தை பற்றி அநேக சபைகளில் சொல்லிக் கொடுக்கல. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ வார்த்தை தான் தேவன் என்று அன்னைக்கு எனக்கு கிளிக்காச்சு. அப்போ எங்கே பார்க்குறோம்னா, வேதத்தை வாசித்தா கர்த்தர் என்னோடு, அநேக ஊழியக்காரங்க இதை தான் சொல்கிறாங்க, வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை அவர்களோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவர்களோடு பேசுகிறது. அதைத்தான் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று நான் நம்பினேன். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ தான் அந்த வார்த்தைகளாலே தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையுடைய வார்த்தைகளை தேவனுடைய வாயிலும் நம்முடைய கரங்களிலும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆயுதத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. உலகத்தில் யாருக்கா அப்படி இருக்கா? இல்லை. ஆனால் நாமோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம். ஆவியானவர் வேதனைப்படுகிறார். ஆனால் நீங்களோ இதை அந்நிய காரியமாக எண்ணுறீங்க. யாருக்கோ வந்துச்சு, எனக்கு என்னங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை,
நீ முன்னேறுவதற்கான வார்த்தை உன் வாயில் இருக்குது, உன் கையில் இருக்குது, உன் வாயில் இருக்கிறது. உன் வாயை வெளிவாய் நன்றாக திறந்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் உனக்கு நினைக்க வேண்டிய காரியத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் வானம் பூமி நட்சத்திரங்கள்லாம் அவர் எந்த ஒரு பொருளையும் வைத்தே செய்யவில்லை, அவர் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார். அல்லேலூயா. என்ன செய்தார்? உருவாக்கினார். அதனால தான் இவ்வளவு பெரிய காரியங்களை உண்டாக்கின தேவன் எனக்கு இதை உருவாக்க முடியுமா? எனக்கு ஒரு வீட்டை உண்டாக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. அதை சொல்றது கூட உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? முடியும். உங்களுக்கு ஒரு காரை உருவாக்க முடியுமா? முடியாதா? முடியும். இவ்வளவு முறை உண்டாக்குனாரே, அது முடியுமா? முடியாதா? முடியும். தேவனாலே ஒரு சனப்படுகிற அதை கொடுக்க நம்மால முடியும். இப்படி நம்புறவர்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை 1 வருஷத்தை நம்ம வாசிங்க. ரோமர் 1:20 வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உலகம் உண்டானது முதல் தெளிவாய் காணப்படும். இப்போ என்ன இந்த வார்த்தை சொல்லுது அப்படின்னா, நம்முடைய கண்களிலே தெரியாத அவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வல்லமை, அவருடைய மகத்துவம், தேவத்துவம், அப்படி வல்லமையெல்லாம் நாம் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? அப்போ அதை எப்படி உணர்ந்து கொள்கிறோம்? எப்படி உணர்ந்து கொள்கிறோம்? அப்போ நம்ம வானத்தை நோக்கி பார்க்கணும். வானம், அந்த பூமி, நட்சத்திரம், இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நாம் ஒன்று செய்து நினைக்கிறோம், இவை இவ்வளவு பெரிய நட்சத்திரங்களையும் கோடிக்கான நட்சத்திரங்களையும் பூமியையும் வானத்தையும் உண்டாக்குன அந்த தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். அப்போ இதை பார்த்து தான் நாம் என்ன செய்யணும்? ஆண்டோடைய வல்லமையை நாம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செஞ்சான்? வீட்டுக்குள்ளே கிடந்து என்ன செஞ்சிருப்பாங்களோ இருக்குது, குழந்தை இல்லைன்னா கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே கிடந்திருப்பான். ஆண்டவர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டாரு, மகனே கொஞ்சம் வெளியே வா, மகனே கொஞ்சம் வெளியில் வான்னு சொன்னார். வெளியில் வந்து வானத்தை பாருன்னார். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். என்னத்தை பார்க்குற? கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை காண்கிறேன். இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள நட்சத்திரங்களை உண்டாக்குறேன் நான். உனக்கு ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. முடியுமா? முடியாதா? கர்த்தர் விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. உனக்கு நான் அதை உருவாக்க முடியுமா? அதை உனக்குள்ளே இருந்து நான் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே உருவாக்கி உனக்குள்ளே அதை தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் அதற்கு உதாரணமாக இருந்தாள். மரியாள் கன்னியாக இருக்கும்போது அவள் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரால் ஒரு குழந்தையை தேவன் உண்டாக்கினார். ஆமென். அந்த குழந்தை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தது. சாராளுக்கு எந்த விதமான சோர்ஸே இல்லை, வயதும் இல்லை, எதுவுமே இல்லை. அவள் வயிற்றிலே கரு உருவாவதற்கு எந்த விதமான சான்ஸ் இல்லை. ஆனால் தேவன் ஒரு குழந்தையை உருவாக்கி அவளுடைய வயிற்றிலே தேவன் வைத்தார், உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த தேவன் தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அது இல்லை இது இல்லைன்னு டாக்டரில் போயிட்டோம்னா அவன் சுகப்படுத்த மாட்டான். நம்மளை முக்கால்வாசி பயமுறுத்தி காசை பறிக்க தான் டாக்டருடைய வேலை. ஏங்க நீங்கள் டெய்லி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காலையில்? சுகருக்கு போனோம்னா நான் காலையில் சோறு சாப்பிட்டேன். ஐயோ அதை சாப்பிடக்கூடாதுங்க, நீங்கள் வேறு என்னங்க இதை போய் சாப்பிட்டுருக்கீங்க? அப்போல்லாம் சுகர் வேறு தானங்க செய்யும். அப்போ நம்ம ஆமாம் அதையும் சாப்பிடக்கூடாதோ இப்படி பயமுறுத்தி காசை பறிக்க தான் அவனுடைய வேலை, டாக்டர்களுடைய வேலை. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்முடைய சரீரத்தை வைத்து நமக்கு அதை உருவாக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. சரீரத்துக்குள்ளே தேவன் உண்டாக்கி அதை வைக்கிற வல்லமையில் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே கர்த்தர் உருவாக்கி வைக்க வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் மன்னாவை கொடுக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு நைட்டு பூரா தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என்ன இருக்குது? வாசல் பூரா மண்ணா கிடக்கு.
வானத்தின் அப்பம் தெருவில் கிடக்கு, அதை போய் பொறுக்கிக்க ஆண்டவர் சொல்லிட்டார். அதை போய் எடுத்துக்க. இது இப்படி ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று. ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. வானத்து மன்னாவை தேவன் பூமியிலே கொட்டி போட்டு வைத்திருந்தார். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் மனிதனுக்காக வாசலிலே உரித்து தூவி விட்டிருந்தார். தேவனால் முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? உருவாக்க முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா. முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை வைத்து உருவாக்குற தேவன் அல்ல. உங்கள் சரீரத்தை வைத்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்குற வல்லமையில தேவன் அவர் அல்ல. உன் சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்குள்ளே சுகத்தை கொடுக்குற வல்லமையில தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. டாக்டர் என்ன சொல்லுவா? உங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, பிளட் இல்லை, அது இல்லை, இது குறையா இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். உனக்கு எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதை உருவாக்கக்கூடிய வல்லமையில தேவன் நான். ஹல்லேலூயா. அந்த தேவனை விசுவாசித்து, ஹல்லேலூயா. ஏனென்றால் இப்படி எல்லாம் தோன்றப்படுகிற காணப்படுகிறவர்கள் எல்லாம் தோன்றப்படுகிறால் உண்டாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவனை எல்லாவற்றையும் உருவாக்கினார். அந்த தேவனை நமக்குள்ளே நமக்கு வீடு வாசல்களை உண்டாக்க அவரால் முடியும். முடியுமா முடியாதா? முடியும். அதான் ஒரு நாளில் வரும்போது உங்கள் கண்களுக்கு அது என்னவா இருக்குமா? ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். இதை இந்த மாதிரி சர்ச்சை வர முடியும். நான் ஒரு நாள் கூட என்ன செய்யலை, நினச்சி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட நான் சந்தேகப்பட்டதுண்டு. இதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த பகுதியில் ஒரு சபை கர்த்தர் கட்டுவாரா? ஒரு செட்டு போடுறதுக்கு அந்த பழைய இடத்துல உள்ளவங்க ஒரு அனுமதி கொடுக்கல. அங்கே தான் ஊழியத்தை கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்து ஊழியம்லாம் பார்த்து மக்கள்லாம் நிறைய பேர் வந்து அந்த தோப்புக்களை என்ன செஞ்சாங்க, உட்காந்து ஆராதனை செய்தார்கள், எல்லாமே செஞ்சாங்க. சரி, ஒரு செட்டு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காரங்களை கேட்டால் அதில் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்தையே கர்த்தருக்கு கொடுக்க வைத்திருந்தோம் அப்படின்னாங்க. இந்த இடம் ஒரு ரேட்லாம் கூடினோடனே மனசு மாறிட்டாங்க உங்களுக்கு. இது கர்த்தர் ஹல்லேலூயா என்ன செஞ்சார்? நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற வல்லமையுள்ள தேவன். பாருங்கள், அதுக்கப்புறம் மலமலனுக்காக நினச்சி நான் ஒரு வேலையும் செய்யலை. இதான் அவங்க இருக்காங்க சொல்லி வச்சுட்டு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணதோட சரி. பாருங்கள், அங்கிள் வந்தார், அவங்க பிடிச்சாரு, எல்லாம் என்ன வேலை நினச்சி அப்படியே கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு இந்தாங்க முடிஞ்சா கர்த்தர் ஹல்லேலூயா இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியுங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று சிந்திச்சுக்கிட்டு இருக்க அவருடைய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாளில் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த இடத்துல ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த இடத்தின் மகத்துவத்தை பற்றி ஒன்றும் அநேகருக்கு தெரியலை. சபையின் மகத்துவத்தை பற்றி அநேகருக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் ஒரு நாளிலே இதை எல்லாம் அறிந்து கொண்டு இங்கே ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சபை மனிதனால் உண்டாக்கப்படவில்லை, தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. இது தேவனும் கட்டி கொடுத்தாரு. இந்த பகுதியிலே தேவன் இந்த சபையை நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் தேவன் இந்த ஆஸ்வதிக்காமல் போவாரோ? இந்த சபையிலே கால் வைத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அழைத்து இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கார். கவனமாக ஆண்டவர் இருக்க நிச்சயமாக. அதான் சொல்கிறார் ஆண்டவர், பிரிந்து போகிறவன் தன் இஷ்டப்படி செய்ய பார்க்கிறான். சபையை விட்டு பிரிந்து போகிறவன் தன் இஷ்டப்படி செய்கிறான். தன் இஷ்டப்படி வாழுகிறவன் ஒரு நாளும் தேவ வார்த்தையை நிறைவேற்றுவதில்லை. ஆனால் யாரெல்லாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ, தேவ சபையில் ஐக்கிய வாழ்வுகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அதை கொடுக்க முடியுமா? அவருக்கு எந்த சோர்ஸ் தேவையில்லை. அவருக்கு என்ன தேவையில்லை? நீங்கள் நல்லா இருக்கணும், கை கால் திடனாக இருக்கணும். மோசே சொன்ன ஆபிரகாம், மோசையே வா, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து என்னுடைய ஜனங்களை அழைத்து வர உன்னை தான் போயிருக்கேன், உன்னை தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு. ஐயா, அந்த பார்வோன்ட்டு பேசுறதுக்கு நான் முடியும். நான் திக்கு வாயினா இருக்கேன். என்ன சொன்னால் நான் திக்கு வாயினா இருக்கேன். நான் போய் எப்படியா பேச முடியும்? வேற ஆளாக பாருங்கள். இல்லை மோசையை உன்னை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. உன்னை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி பரவாயில்ல, உனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக தரேன்.
உங்கள் அண்ணனை வச்சு வருவான் ஆரோன், அவன் பேசுவான், நீ என்ன செய்ய, என்னுடைய மகத்துவங்களை நிறைவேற்று என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்க பெரிய ஆஜானுபாக பெரிய அது தேவையில்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஹல்லேலூயா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு நாம் பெரிய பயில்வானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது அண்ணன் தம்பியெல்லாம் வந்தாங்க, பெரிய இராணுவத்தில் வேலை பார்த்தார்கள். அண்ணன் தம்பியெல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சார் இவனை ஆண்டவரே இவன் தானா அப்படின்னு கேட்குறாரு. சாமுவேல் இல்லை, அனுப்பு. அவங்க எல்லாத்தையும் சாமுவேலுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் நல்லா வளர்ச்சி உயரமாக இராணுவத்தில் வேலை பார்க்குறான். சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான், இவன் தான் இருக்குமோ, எல்லாத்தையும் போச்சு. எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ தான் கேட்குறேன், எப்பா உனக்கு வேறு ஏதாவது குழந்தை இருக்கா? ஐயா அவன் ஒருத்தர் இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்யா, கூப்பிட அவனை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு படிப்பு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. ஹல்லேலூயா. அவற்றை நாம் வைக்கிற விசுவாசம் மாத்திரம்தான் கர்த்தரை பார்க்கிறார். விசுவாசத்தை காண்பாரோ? உலகத்தில் அநேகர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மிருகங்களைப் போல வாழ்ந்து மிருகங்களைப் போல சாவார்கள். ஆனால் நாமோ கர்த்தருடைய ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு நம்மை அழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகத்துவம் இப்போ தெரியாது, எப்போ தெரியும்? அப்படி வருகையின் போது தெரியும். ஹல்லேலூயா. அப்படி வருகையின் போது தெரியும். எல்லாரும் ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே அவர் நின்று கொண்டு இருக்கும்போது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை பேர் சொல்லி ஜோயல் என் மகனே வா என்று சொல்லும்போது எல்லாரும் ஆஹா. ஆண்டவருக்கு ஜோயலை தெரியுமா? தெரியாதா? தெரியும். அதனால மாதவனை தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏனென்றால் அவர் தான் பேரை வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா இவ்வளோ நான் இவனை சாதாரண நினச்சிக்கிட்டு இருந்தோம், சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஆண்டவருக்கு இவனை தெரிகிறது. அவன் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறாரு. இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கிறான். அப்போ தான் நம்முடைய மகத்துவத்தை உலகம் அறியும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் இன்றைக்கி நாம் சின்ன பேர் தான் இருக்கோம், அற்பமாக இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. அற்பமான ஆரம்பத்தை எவன் அசட்டை பண்ணுகிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் இந்த சபையின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர்களை சொல்லுதுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் நம்மை பார்த்து 2 பேர் தான் அந்த சபையில் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க என்று அற்பமாக நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதில் முடிவை கர்த்தர் ஒரு நாளில் இது இப்படி ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். லட்சக்கணக்கான பேரை தேவன் நமக்கு தந்து நம்முடைய ஏழுகளை உருவாக்க போகிறார். கர்த்தர் அதற்காக நம்மை பயன்படுத்தி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல பானை செய்ய வேண்டுமானால் நல்ல களிமண்ணை நன்றாக மிதித்து உருவாக்கி அதை பக்குவப்படுத்துவது போல கர்த்தர் நம்மை இப்போது பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நாம் அவருடைய கைக்கு தேவையான பாத்திரமாக நாம் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்வதன்படி ஹல்லேலூயா, நீங்கள் என்ன கர்த்தர் உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால் ஏன் இதை சொல்லலாம், நாம் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இல்லையா உருவாக்கி தருகிறேன் ஐயா என்கிட்ட இல்லை, பரவாயில்ல, நான் உருவாக்குகிறேன். ஹல்லேலூயா. நான் உருவாக்குகிறேன், நான் உண்டாக்குகிறேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களை உருவாக்குவார், உண்டாக்குவார். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த செய்தியை கூட அடுத்த வாரம் நாம் பார்ப்போம்.